Friends, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நியூ லெசன், அதாவது சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னரை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் இந்தியா த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த கவர்னர் அண்ட் 1 or 2 ஹவுசஸ். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஒரு மாநில சட்டமன்றத்தில் வந்துட்டு கவர்னர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 ஹவுசஸ் வந்துட்டு இருக்கும். த அப்பர் ஹவுஸ் இஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்ற சபைன்னு சொல்லுவாங்க, தமிழில் சட்டசபைன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு ஹவுஸ் அப்பர் ஹவுஸை நம்ம என்ன சொல்கிறோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிறோம். லோவர் ஹவுஸ் என்னன்னு சொல்கிறோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்ட பேரவை அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டசபைனா என்ன. த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் தட் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்புப்படி ஒரு டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மஸ்ட் நாட் பி லெஸ் தேன் 40 அண்ட் நாட் மோர் தென் 1/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை விட 40% கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 1/3% வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது அதில் ஒரு பங்கு, 1/3 வந்துட்டு எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் இருக்குல்ல, அவங்க தான் வந்துட்டு 1/3 வந்துட்டு அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அனதர் 1/3 இஸ் செலக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு 1/3 வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. 1/5 of the is selected by the graduates of the constitution and another by the teachers of secondary schools, colleges and university. அதில் வந்துட்டு கிராஜுவேட்ஸ், அதாவது அடுத்த 1/5 வந்துட்டு யார் எலெக்ட் பண்ணுவா, கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூவன்சி கிராஜுவேட்ஸ் வந்துட்டு அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு இதை வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்க, இது செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. 1/6 of the members of the legislative council are nominated by the governor of the state. அது மட்டும் இல்லாமல் 1/6 மெம்பர்ஸ் வந்துட்டு யார் நாமினேட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்துட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை வந்துட்டு நாமினேட் பண்ணுவார். த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் எ பெர்மனன்ட் ஹவுஸ். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்துட்டு ஒரு பெர்மனண்ட்டான ஹவுஸ். 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 years. அதில் 1/3 இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு எவ்ரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு டு ஃபில் த வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு மறுபடியும் வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும், அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்க போஸ்ட்டில் வந்துட்டு காலி இருக்கும். ஸோ அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எலெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் நடக்கும். த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 6 years. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு எலெக்ட் பண்ணுவாங்க, 6 yearsக்கு வந்துட்டு எலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 6 years வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த போஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. டு பி ஏ மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஒரு லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டசபையில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னா, 1 must be a citizen of India. இந்தியாவோட குடிமகனாக வந்து இருக்கணும். அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 30 years of age. அவங்களுக்கு வந்து 30 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். ஹி cannot be the member of the legislative assembly or either of the houses of the parliament. அதாவது அவர் வந்துட்டு இதை தவிர, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை தவிர வேறு எந்திலையும் வந்துட்டு ஒரு மெம்பராக வந்துட்டு இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், எதிலையும் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. த சேர்மன் இஸ் த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து முன்னாடி இருக்கிறது யார், சேர்மன். இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் த டெப்யூட்டி சேர்மன் ப்ரெசைட்ஸ் ஓவர் இட்ஸ் மீட்டிங். ஸோ அவர் சப்போஸ் இல்லை அப்படின்னா டெப்யூட்டி சேர்பர்சன் இருப்பார், அவர் தான் வந்துட்டு அந்த மீட்டிங் எல்லாம் வந்துட்டு நடத்துவார். ஸோ தே ஆர் எலெக்டட் ஃப்ரம் அமோங் த மெம்பர்ஸ் ஆஃப் த. ஸோ அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்களா, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் ஆன பிறகு அவங்களில் ஒரு மெம்பரையே வந்துட்டு அவங்க எலெக்ட் பண்ணிப்பாங்க, அதாவது சேர்பர்சன், டெப்யூட்டி சேர்பர்சன் சொல்லிட்டு அவங்களே எலெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்.
நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா என்னன்னா த பீப்புள் ஹூ மேக் த லாஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்டு மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது எம்எல்ஏ சொல்லுவோம். எந்த பீப்புள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லாவை வந்து மேக் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்எல்ஏஸ் ஆர் சூசன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷன்சிஸ். அதாவது எம்எல்ஏஸ் வந்து டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்டமன்ற தொகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய தொகுதிகள்லேருந்து இந்த எம்எல்ஏஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் த என்டையர் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ். எம்எல்ஏவோட எலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் வந்து என்டையர் ஸ்டேட், அந்த ஃபுல் ஸ்டேட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சட்டமன்ற தொகுதியாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. தீஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கால்ட் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன். அந்த பிரிக்கப்பட்ட தொகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன்சி மே ஹாவ் 1 lakh ஆர் ஈவன் மோர் பீப்புள். ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு 1 லட்சத்துலேருந்து அதுக்கு மேலே வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அங்கே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது தனி தொகுதியாக வந்துட்டு பிரிப்பாங்க. 1 MLA இஸ் சூசன் ஃப்ரம் ஈச் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி டு ரெப்ரசன்ட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு எம்எல்ஏ, அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி, அதாவது அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏவை சூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ண லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் நத்திங் பட் எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்கள தான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எலெக்ஷன் டு த அசம்பிளி. ஸோ இந்த அசம்பிளிக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு எலெக்ஷன் வந்து நடக்கும். different political parties compete in the elections to the legislative assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ஷன் பண்ணுறதுனா இந்த டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது பலவிதமான அரசியல் கட்சிகள் வந்துட்டு காம்படிஷன் போடுவாங்க அந்த எலெக்ஷனில். தீஸ் பார்ட்டிஸ் நாமினேட் தேர் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஈச் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ அவங்க தான் அவங்களோட பார்ட்டியில் அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமினேட், அதாவது ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க. The candidate is the person who contest for the election and ask people to vote for him. அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, பீப்புள் கிட்ட போய் பிரச்சாரம், அதாவது மக்கள் கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு கேட்பாங்க. A person has to be at least, இப்போ வந்துட்டு அந்த எலெக்ஷனில் நிற்கணும், அசம்பிளி எலெக்ஷன் நிற்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா a person has to be at least 25 years old to contest for the election to the legislative assembly. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிற்கணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 25 years ஆஃப் ஏஜ் வந்துட்டு முடிஞ்சிருக்கணும். One person can stand for a election in more than one constitution at the same time. ஒரே பர்சன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளில் வந்துட்டு ஒரே பர்சன் அட் அ டைம் ஒரே டைமில் வந்துட்டு நிற்க முடியும். ஈவன் இஃப் எ பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பர்சன் வந்துட்டு எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது எந்த விதமான கட்சியில் இல்லை அப்படின்னாலும் பார்ட்டி he can contest in election. such candidate is called independent candidate. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த கட்சியில் இல்லை அப்படின்னாலும் அவர்னால அந்த எலெக்ஷனில் வந்துட்டு பங்கெடுத்துக்க முடியும். ஸோ அந்த கேண்டிடேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அதாவது சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் சிம்பிள். ஒவ்வொரு பார்ட்டிக்கு எவ்ரி பார்ட்டி ஹேஸ் ஓன் சிம்பிள். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துட்டு தனிப்பட்ட சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் எலெக்ஷன் சிம்பிள். ஸோ சுயேட்சையாக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட சிம்பிள், எலெக்ஷன் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏ ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர், அதாவது எம்எல்ஏ வந்துட்டு டைரக்டாக பீப்புள் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. All people residing in an area of legislative constituency who are 18 years of age can cast a vote in the legislative assembly election. ஸோ இந்த legislative assembly electionல யார் ஓட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் வந்து ஓட் பண்ணால், பட் அந்த பீப்புளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஓட் பண்ணுறாங்க, அந்த பர்சனுக்கு வந்துட்டு 18 years of age வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.
அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன்ஸ் நம்மளோட அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா a legislative assembly cannot have more than 500 members and not less than 60 members. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டப்பேரவையில் வந்துட்டு 500 மெம்பர்ஸ் அதாவது 500 மெம்பர்ஸ்க்கு மேலேயும் இருக்கக்கூடாது 60 மெம்பர்ஸுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது. Some seats in the legislative assembly are reserved for scheduled castes and scheduled tribes. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய சில சீட்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. யாருக்காகனா இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புளுக்காகவும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்காகவும் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. த கவர்னர் கேன் நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ கவர்னர் ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பர்சனை வந்துட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு மெம்பராக நாமினேட் பண்ண முடியும். The members of the legislative assembly are elected for a term of 5 years. So legislative assembly இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான பீரியட் டைம் என்ன 5 years. But the governor can dissolve the house before the expiry of its term and can call for the fresh elections. ஆனால் கவர்னர் வந்து எந்த நேரத்துலையும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு டிசால்வ் பண்ண முடியாது. அதாவது டிசால்வ் பண்ணுறதா அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு புது கேண்டிடேட் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு எலெக்ஷன் வச்சு மறுபடியும் வந்துட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. த மீட்டிங்ஸ் ஆஃப் த அசம்பிளி ஆர் presided over by the speaker who is elected from among the members of the assembly. அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாம் யார் ப்ரிசைட் அதாவது யார் முன்னிறுத்துவானா அங்கே ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கரை வந்துட்டு எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்கலேருந்து ஒரு ஸ்பீக்கரை வந்துட்டு அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க ஆஃப் த அசம்பிளி. இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் சப்போஸ் ஸ்பீக்கர் வந்து அந்த இடத்துல இல்லை அவர் வரல அப்படின்னா வந்துட்டு டெப்யூட்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு மீட்டிங்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவார். இப்படி தான் வந்துட்டு அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்ஷன் வச்சா அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க் என்ன அதாவது நிறைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். ஸோ அவங்களோட இது என்ன ரோல் என்ன த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இந்த எலெக்ஷன் இஸ் சூசன் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர். அதாவது எந்த பார்ட்டி வந்து எலெக்ஷனில் மெஜாரிட்டி சீட்டை பிடிக்கிறாங்களோ அவங்களோட ஹெட்டை தான் அவங்களோட தலைவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணுவாங்க. இன் தமிழ்நாட்டில் வந்துட்டு தேர் ஆர் 234 லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்துட்டு இருக்குது. த பார்ட்டி வித் மோர் தென் 118 எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்வைட்டட் பை த கவர்னர் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அந்த எலெக்ஷனில் எந்த கட்சி எந்த பார்ட்டி வந்துட்டு 118 சீட்ஸ் அந்த 234ல் 118 சீட்ஸை வந்து பிடிக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு கவர்னர் வந்துட்டு இன்வைட் பண்ணி கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவார். சீஃப் மினிஸ்டர் ஹூ ஆல்சோ ஷுட் பி அன் எம்எல்ஏ. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கலாம். சூசஸ் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த எம்எல்ஏஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி. ஸோ அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அவரோட பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு மினிஸ்டர்ஸாக யாருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அவனால சூஸ் பண்ணுவார். மினிஸ்டர்ஸ் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் இஸ் கால்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மினிஸ்டர்ஸ் அதாவது வந்துட்டு இந்த மினிஸ்டர்ஸில் யார் தலைமை தாங்குவானா சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு தலைமை தாங்குவார். அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், லா அண்ட் ஆர்டர், மெடிசனுக்கு அப்படி தனித்தனியாக மெடிக்கலுக்கு ஒரு மினிஸ்டர், அப்படி நியூட்ரிஷனுக்கு ஒரு மினிஸ்டர், சத்துணவு அதுக்கெல்லாம் தனித்தனி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மினிஸ்டர்ஸில் யார் ஹெட் பண்ணுவா யார் தலைமை தாங்குவானா சீஃப் மினிஸ்டர். அந்த இதுக்கு பேர் தான் நம்ம சொல்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மினிஸ்டர்ஸ் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் headed by the chief minister is called the state government. So it is said that the party which got majority seats in the election formed the government. சிம்பிளா என்ன சொல்லணும்னா எலெக்ஷனில் வந்துட்டு எந்த பார்ட்டி வந்துட்டு மெஜாரிட்டி சீட்ஸை வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. The working of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை என்ன? After being elected to the legislative assembly, the MLAs are expected to regularly participate in its sittings. அதாவது வந்துட்டு எலெக்ட் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு மெம்பர் ஆயாச்சு. அவங்க வந்துட்டு ரெகுலராக அங்கே நடக்கக்கூடிய சிட்டிங்ஸ் அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங்ஸில் வந்து ரெகுலராக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 or 3 times in a year. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை வந்துட்டு எத்தனை டைம் மீட் பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 2 அல்லது 3 டைம்ஸ் தான் மீட் பண்ணிப்பாங்க. த மெயின்
main duty of the legislative assembly is to make laws for the state. இந்த legislative assemblyயோட மெயின் டியூட்டி என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த legislative assemblyயோட முக்கிய வேலை. It can make law on the subjects mentioned in the state list or the concurrent லிஸ்ட். அதாவது வந்துட்டு இவங்களோட முக்கிய வேலை என்னென்னா இவங்க வந்துட்டு லா இது எதை பேஸ் பண்ணினா ஸ்டேட் அந்த மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்க ஏதாச்சும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு நன்மைக்கு தரக்கூடிய வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஹவெவர் டியூரிங் ஸ்டேட் எமர்ஜென்சி, இப்போ ஸ்டேட்டில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா இட் cannot எக்ஸசைஸ் இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை வந்துட்டு நம்மளால் மீற முடியாது. த அசம்பிளி ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அசம்பிளி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆர் ஆன்சரபிள் டு த அசம்பிளி ஃபார் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அசம்பிளிக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். The assembly may pass no confidence motion against the council of ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the council of ministers. Suppose இந்த அசம்பிளி இந்த மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஏதாச்சும் ஒரு பண்ணுறாங்க, ஒரு பாலிசி பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த அசம்பிளிக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசி அண்ட் ப்ரோக்ராமை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. The legislative assembly has control over the finance of the state. ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். எ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் த அசம்பிளி. ஸோ மணி பில்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. த கவர்மெண்ட் cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the assembly. இப்போ நம்ம ஒரு வரி செலுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த அசம்பிளியோட அப்ரூவல் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை குறைக்கவோ ஏற்றவோ அதை வந்துட்டு தடை செய்யவோ முடியாது. த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் பார்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் வந்துட்டு கலந்துக்கலாம். அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் கேன் டேக் பார்ட் இன் த எலெக்ஷன். ஸோ எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டு அந்த எலெக்ஷனில் வந்துட்டு கலந்துக்கலாம். எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஃப்ரம் த ஸ்டேட், அதாவது ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கலந்துக்கலாம். The assembly also takes part in the amendment of the constitution or certain matters. அமெண்ட்மெண்ட்னா வந்து மாற்றி அமைக்கிறதா சொல்லி அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அசம்பிளிக்கு வந்து இன்னொரு முக்கியமான வேணும்னா கான்ஸ்டியூஷனில் ஏதாச்சும் திருத்தத்தை கொண்டு வரணும், அதாவது சில விஷயங்கள் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் ஏதாவது திருத்தத்தை கொண்டு வரணும்னா அவங்க அதை பண்ணலாம். ஸோ த கவர்மெண்ட் ஹேஸ் 3 பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பேசிக். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்கிங் லாஸ், எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ். இது வந்துட்டு ஒரு லா ஸ்டேட்டோட லாவை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், லாஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் நீதியை வந்துட்டு என்ஷூர் பண்ணணும், ஒரு நீதித்துறையை வந்துட்டு என்ஷூர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்னென்னு பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம், அந்த அசம்பிளிக்கு வந்துட்டு எப்படி எலெக்ஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தோம். ஸோ எப்படி வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அதோட ஒர்க்கை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த லாஸ் எல்லாம் எப்படி மேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.